1963 இனாம் ஒழித்தல் ரயத் வாரியாக பெயர் சேர்த்தல் சட்டத்தின்படி வழங்கப்பட்ட செட்டில்மெண்ட் பட்டா வரலாறு குறித்தும் அதன் ரகசியங்கள் குறித்தும் அந்த பட்டா தற்போது செல்லுமா என்பது குறித்தும் விவரிக்கும் வீடியோ தொகுப்பு இது. தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து மகத்தான வெற்றி பெறுவோம். நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பாக எனது அனுபவ தொகுப்புகளை இந்த கொங்குனிஸ் நாட் 7 யூடியூப் சேனல் மற்றும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தொடர்ந்து வெளியிட்டு வரோம். இது 162வது காணொளி. இவற்றையெல்லாம் முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள். இதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ இந்த சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு செட்டில்மெண்ட் பட்டா என்றால் என்ன, 1963 செட்டில்மெண்ட் கோர்ட் உத்தரவு என்றால் என்ன, அந்த பட்டா செல்லுமா, இது போன்ற கேள்விகளுக்கு விடை தேடும் வீடியோ தான் இது. இனாம் நிலங்களை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மேஜர் இனாம், இன்னொன்று மைனர் இனாம். மேஜர் இனாம் என்பது ஒரு கிராமங்கள் பூராமே இனாம் நிலங்களாக இருக்கும். அதுபோன்ற பல கிராமங்களை சேர்த்து ஜமீன் வசமோ அல்லது எஸ்டேட் வசமோ ஒப்படைக்கப்பட்டு ஜமீன்தாரிகளும் எஸ்டேட் முதலாளிகளும் அவற்றை நிர்வகித்து விவசாயிகளை கொத்தடிமலாக வைத்து விவசாயி ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சி வரி வசூலித்து ஆண்ட மன்னர்களுக்கும் அதன் பிறகு வந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கும் வரி செலுத்தி வந்தார்கள். சுதந்திர இந்தியாவில் 1948 இந்த ஜமீன் எஸ்டேட் ஒழிப்பு சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர் உழவு பணி செய்த விவசாயிகளுக்கு பட்டா வழங்கி அவர்களிடம் உரிமையை ஒப்படைத்தார்கள். அதன் பின்னிட்டு மைனர் இனாம் நிலங்கள் தொடர்ந்து இனாம் நிலங்களாகவே பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த மைனர் இனாம் நிலங்கள் என்றால் ஒரு கிராமத்தில் ஒரு பகுதி நிலம் இனாம் நிலங்களாகவும் ஒரு பகுதி நிலம் விவசாயிகள் மேலே பட்டா ஏற்பட்டுள்ள நிலங்களாகவும் இருக்கும். அந்த ஒரு பகுதி நிலங்கள் எதற்காக இனாம் நிலங்களாக இருக்குன்னு சொன்னால், அந்த பகுதியில் இருக்கிற கோயிலில் பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள், பிராமணர்கள், கோயில் மேலாளர்கள், நந்தவனத்தை பராமரிக்கிறவங்க, பூ கட்டுறவங்க, புல்லாங்குழல் வித்துவான், தவில் வித்துவான், தாசிமார்கள், ஊர் காவலாளிகள், கிராம கர்ண தோட்டி மணியம், இப்படி அரசு ஊழியம் மற்றும் கோயில் ஊழியத்திற்கு ஊதியமாக இந்த இனாம் நிலங்களை வழங்கி அதில் வரக்கூடிய தானியங்களை அறுவடை செய்து தானம் உண்டு தனது தேவைகளை இந்த இனாம்தார்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பண்டமாற்று முறை இது. சரி, இந்த இனாம்தார்கள் நிலத்தை பெற்று அதில் அவர்களுக்கு விவசாயம் செய்ய தெரியுமா? அந்த நிலத்தில் அவர்களால் வேர்வை சிந்தி உழைக்க முடியுமா? முடியாது, தெரியாது. அப்போது எப்படி இது சாத்தியம்? ஏற்கனவே அந்த நிலத்தில் பல நூறு ஆண்டுகளாக வழி வழியாக விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் தான் இந்த நிலத்தை பராமரிச்சுட்டு இருப்பாங்க, உரிமையாளராக இருப்பாங்க. ஆனால் ஏடுகளில் ஒவ்வொரு மன்னர்களும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்களும் அவ்வப்போது வரும்பொழுது இந்த விவசாயிகள் தனக்கு வரி கட்டணும், தானியங்களை கொடுக்கணும், இவனுக்கு கூட அவனுக்கு கூட நான் உத்தரவு போட்டு விவசாயிகளை சாராக புழிந்தெடுத்தார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ அந்த வகையில் இந்த இனாம்தார்கள் இந்த விவசாயத்தை நிலத்தை வச்சுக்குங்க, எங்களுக்கு ஆண்டுதோறும் தன்னுடைய தானியங்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த விவசாயம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். பின்னிட்டு 1905 இந்திய பதிவு சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்திய பதிவுத்துறை உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக பத்திரங்கள் பதிவு செய்து கொடுத்தார்கள். இந்த வழியில் இந்த இனாம்தார்களிடமிருந்து பணம் கொடுத்து கிரயமாக பத்திரப்பதிவுத்துறை மூலமாக விவசாயிகள் கிரயம் பெற்று அந்த விவசாயிகளும் பல கிரயங்கள் ஆகி இன்றைக்கி பல கைமாறி உள்ள நிலங்கள் தான் இந்த கோயில் நிலம், இனாம் நிலம் சொல்லக்கூடிய நிலங்கள் எல்லாம். ஏன்னா இந்திய பதிவு சட்டம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அதில் முத்திரைத்தாள் கட்டணம் வேறு செலுத்தணும், சும்மாலாம் பதிவு பண்ணுறது கிடையாது. அந்த கட்டணத்தையும் வாங்கிட்டு பதிவு பண்ணி கொடுத்த நிலத்தையெல்லாம் இப்போ கோயில் நிலம்னு சொல்லி அரசாங்கம் அதை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அதை எடுக்க வேணும்னு சொல்லி பல கொடுமைகளை விவசாயிகள் மீது திணித்து கொண்டிருக்கிற நேரம் இது. அதை நீங்கள் எப்படியெல்லாம் மீட்கிறது, இது எப்படியெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். பட்டா பத்திரம் உள்ள நிலத்தை, அனுபவம் உள்ள நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த முடியுமா? செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவு என்றால் என்ன? சாமியா சோறு போடுது, விவசாயி தானே சோறு போடுறாங்க, விவசாயிக்கு பட்டா கொடு. 540 ஏக்கர் நிலம் பறிக்கப்படும் அவலம், கரூர் அரசியல் சூதாட்டம். கரூர் கோவில் நிலம் செட்டில்மெண்ட் பட்டா ரத்து செய்யப்படுமா? உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்பது குறித்து நமது இந்த சேனலில் 116 3 பார்ட்டாக 117, 18 என்று 3 வீடியோக்களும், அது இல்லாமல் 160, 61 வீடியோக்களும் கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். கோவில் நிலம், இனாம் நிலம் என்பது குறித்தெல்லாம் விரிவாக அதிலும் விளக்கப்பட்டுள்ளது. அதையும் முழுமையாக பாருங்கள். வீடியோக்களை பார்த்துட்டு கருத்துரைகளை பதிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கும் ஷேர் செய்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். சரி, இப்போது மேஜர் இனாம்களை ஒழிச்சிட்டாங்க, மைனர் இனாம்கள் தொடருது, அதையும் ஒழிக்கணும். இனி இனாம் நிலங்களே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்துமே ரைத்துவாரி நிலங்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் 1963 இந்த மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது இன்னும்
தெளிவாக சொல்லணும்னா மைனர் இனாம் ஒழித்தல் மற்றும் ரைத்து வாரியாக பெயர் சேர்த்தல் சட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த சட்டத்தை. இந்த சட்டத்தின்படி ஒரு செட்டில்மெண்ட் கோர்ட் உருவாக்கப்படுகிறது. அதன் தலைவராக ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் நியமிக்கப்படுகிறார். அவருக்கு கீழ் ஆய்வாளர், கிராம கர்ணமெல்லாம் இதை வழிநடத்தி செல்கிறார்கள். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இனாம் நிலங்கள் ஒழிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்படுகிறது என்று சொல்லி ஊரில் தண்டோரா போட்டு அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் இல்லாமல் வெளியூர்களுக்கு சென்றுள்ள விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்பு தெரியாமல் பட்டா பெற முடியாமல் போயிருக்கிறது. அந்த ஊர்லேயே விவசாயம் செய்து கொண்டிருந்தும் கூட இந்த அறிவிப்பு தெரியாமல் இதை அணுக முடியாமல் பட்டா பெற முடியாமலும் இருந்திருக்கிறார்கள். அப்போது பட்டா எப்படி பெற்றார்கள் அப்படின்னு சொன்னால், இதற்கு என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொன்னால், 1963 சட்டம் கொண்டு வருவதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவுத்துறை மூலமாக இனாம்தாரர்களிடமிருந்து விவசாயிகள் கிரயமாக பெற்றிருக்க வேண்டும். அப்படி கிரயம் பெற்ற விவசாயிகளிடமிருந்து இன்னொரு விவசாயியோட கிரயம் பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த முதல் கிரயமானது 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றிருக்க வேண்டும். கிராம கர்ணம் இந்த விவசாயி 30 ஆண்டுகளாக இந்த நிலத்தை அனுபவித்து வருகிறார். இந்த நிலம் எதிர்காலத்தில் அரசு தேவைக்கு பயன்படாது, எனவே இவர்களுக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த செட்டில்மெண்ட் கோர்ட்டுக்கு ஒரு பரிந்துரை செய்ய வேண்டும். அடுத்ததாக கோயில் தரப்பிலிருந்து இந்த நிலம் கோயிலுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஆட்சேபனையும் வரக்கூடாது. இவற்றையெல்லாம் பரிசீலித்து இதில் ஏதாவது ஆட்சேபைகள் இருந்தால் விவசாயிகள் தரப்புலையும் ஆஜராகி ஆர்கியூ பண்ணலாம். கோயில் தரப்புலையோ அல்லது கிராம கர்ணன் தரப்புலையோவோ இதில் இது சம்பந்தமான ஆட்சேபைகள் தெரிவித்திருந்தால் அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள்லாம் கேட்டு ஃபைனலாக செட்டில்மெண்ட் கோர்ட் தாசில்தார் ஒரு உத்தரவை பிறப்பிப்பார். அந்த உத்தரவின்படி இந்த நிலத்திற்கு இவ்வளவு பணம் கட்டணும், கட்டிவிட்டு நீங்கள் ரைத்துவாரி பட்டா பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்வார். அந்த பணத்தை செலுத்தினால் மட்டுமே இந்த ரைத்துவாரி பட்டா விவசாயிகள் பெயரில் மாற்றப்படும். சரி, இதெல்லாம் இல்லை. 1963 30 ஆண்டுகளுக்கு முன்பு கிரையப்பத்திரம் எதுவும் விவசாயிட்டு இல்லை. அப்போ அவங்களுக்கு பட்டா கிடைக்காது. கிராம கர்ணம் 30 ஆண்டுகள் அனுபவத்தை அவர் பரிந்துரை செய்யலை, அப்போ அந்த பட்டா கிடைக்காது. சரி, இது எல்லாமே சரியாக போச்சு. கோயில் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்குது, அப்போ விவசாயிக்கு பட்டா கிடைக்காது. சரி, இது எல்லாமே சரியாக போய் அந்த பணத்தை கட்ட சொல்கிறார் இல்லையா செட்டில்மெண்ட் தாசில்தார் கோர்ட், அந்த பணத்தை விவசாயிகள் கட்டாமல் விட்டு விடுவார்கள். அதனாலேயும் இந்த ரைத்துவாரி பட்டா கிடைக்காமல் போய்விடுகிறது. இந்த பட்டா எங்கே கிடைக்குது? கோயில் பேர்லேயே ரைத்துவாரி பட்டாவாக மாற்றப்படுகிறது. கோயிலுக்கு பட்டா வழங்க சொல்லி இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவை பொறுத்த வரைக்கும் ஒன்று கோயில் பேரில் ரைத்துவாரி பட்டா, இல்லை விவசாய பேரில் ரைத்துவாரி பட்டா. இவைகள் தான் இதனுடைய இந்த செட்டில்மெண்ட் கோர்ட்டுடைய நடவடிக்கை. இந்த செட்டில்மெண்ட் கோர்ட்டுடைய பட்டா கிடைக்கப்பெற்ற வரலாறு. இதன் பின்னிட்டு 3 மாத காலங்களுக்குள்ள விவசாயிகளோ கோயிலோ வேறு யார் இதில் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பினாலும் நிர்வாக தீர்ப்பாயத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் பின்னிட்டு கால வரைமுறை சட்டத்தின்படி சிவில் நீதிமன்றங்களுக்கு போய் தங்கள் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளலாம். அதெல்லாம் முடிஞ்சு போய் இன்றைக்கி 65 ஆண்டுகள் ஆகியும் பல 100 ஆண்டுகளாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்புத்தல் சொல்லி அரசு நிர்வாகம் போலீஸ் படையோடு வந்து அந்த ஆக்கிரமிப்பாலை அகற்றும் சொல்லி விவசாயிகளை அடித்து துன்புறுத்தி கைது செய்து சிறை வைத்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இதுதான் செட்டில்மெண்ட் பட்டா. இந்த பட்டா செல்லுமா செல்லாதா என்பது குறித்து கரூர் வெண்ணமலை முருகன் திருக்கோயில் நிலம் தொடர்பான பிரச்சனையில் சிவில் நீதிமன்றத்தில் கோயில் நிர்வாகம் 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செட்டில்மெண்ட் பட்டாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளது. அது குறித்தான தீர்ப்புரை வரும் வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும். நன்றி.